ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா 15வது வாரத்தோட முதல் நாள் ஓட்டு நிலவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 4 பேர் இந்த வாட்டி வந்து ஃபினாலே வாரத்துக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. சாண்ட்ரா வந்து நேற்று எவிக்ட் செய்யப்பட்டார்கள். அதாவது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த 3 பேரில் இல்லாமல் இந்த ஃபினாலே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு வருத்தமாகவும் இருக்குது. கமருதீன், விஜய் பார்வதி, வினோத். சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 பேர் என்ட்ரி கொடுக்க போகிறதா வந்துட்டு ஆல்ரெடி தகவல் வந்துச்சு. ஆல்ரெடி நீங்களும் பார்த்துருப்பீங்க. பிரஜன், அமித் அவர்கள், கலை, துஷார். ஸோ அடுத்த ஒரு 2வது ப்ரொமோ வந்திருக்கும். அதில் வந்துட்டு துஷாரும் அரோராவும் பேசிக்கிட்ட விஷயங்களும் பார்த்துருப்பீங்க. அரோரா கிட்ட வந்து சொல்லிட்டாரு, துஷார் வந்து எவிக்ட் ஆனதுக்கு காரணம் அரோரா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா? சரி, இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 12,185 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 52.35. அப்பா என்ன ஓட்டில் 50% வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க தான் வந்துட்டு இந்த சீசன் 9 டைட்டில் வினராக வர போகிறாங்கன்றது இதுலேயே நல்லாவே தெரியுது. ஏன்னா மக்களோட சப்போர்ட் அதிகமாக இருக்குது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் திவ்யாவுக்கும் நேற்று வாட்டர் பலன் ஸ்டாருக்கு வந்து பயங்கரமான சண்டை நேற்று முடிக்கிச்சு. ஒரு தூக்கம் அப்படின்ற ஒரு பிரச்சனையில் வந்துட்டு தர்பீஸை வந்து பொழந்தாங்க. தர்பீஸுக்கு இது தேவை தான். சும்மா வந்து திவ்யா பின்னாடியே போய் சுற்றிட்டு இருந்தார்ல, அதனால் திவ்யா வந்துட்டு நீ வந்துட்டு நான் சொல்கிறத வந்து எடுத்துக்க மாட்டேன், ஆனால் நான் வந்துட்டு நீ வந்து இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அந்த என்னது ரீல்ஸ் பண்ணுறேன்லாம் சொல்லும்போது நாங்கள் வந்து அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு வந்து கலாச்சாங்க. நல்ல ஒரு சூடு தான் திவாகருக்கு தேவையான ஒன்று. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 7,281 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 31.28. சபரியோட ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா சபரிக்கு தான் டைட்டில் வின்னர் வரணும், சபரிக்கு தான் இந்த டைட்டில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் இங்கே வந்து ஓட்டு வந்து சுத்தமாக வரல. அதுவும் திவ்யாவுக்கு இவருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% ஓட்டு கம்மியாக இருக்குது. ஏன்னா திரும்ப ஒரு பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 6,000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குது நம்ம சபரிக்கு. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் போல இருக்குது. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1925 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.27. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஓட்டு ரொம்ப கம்மியாகவே வந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னு தெரியல. மக்கள் வந்து எதுக்காக ஓட்டு கம்மியாக போடுறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி அரோரா வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த 18 லட்சங்க என்னங்க காசு, இந்த மூமெண்ட்டு கிடைக்குமா அப்படின்னு அந்த ப்ரொமோவில் பேசும்போது நம்மளுக்கே வந்துடல அந்த மூமெண்ட்டுக்காக 18 லட்சத்தை வந்து துச்சமாக மதிக்கிறாங்க பாருங்களேன். ஆனால் நம்மளுக்குலாம் 1 லட்சம் 2 லட்சம் கிடச்சா கூட 2 லட்சமா அப்படின்னு வாயை புழப்போம். இதே 18 லட்சம்னா 18 லட்சமா அப்படின்ற மாதிரி வாயை புழப்போம். ஆனால் அவங்களுக்குலாம் வந்து 18 லட்சம் வந்து இந்த மூமெண்ட் தாங்க மேட்ரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு, ரைட். அவங்க அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வேல்யூ கொடுக்குறாங்க. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவருக்கு வந்து சோதனை பார்த்தீங்களா, இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1883 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.09. என்னை கேட்டிங்கன்னா மேலே இருக்கிற 3 பேரோட கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவர் வந்து ஏதோ ஒரு கேம் கொடுத்துருக்காரு. அதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு வீக்லி டாஸ்க்கு இவரோட பங்களிப்பு அதிகப்படியாக இருந்திருக்கு. நெகட்டிவோ பாசிட்டிவோ ஏதோ ஒரு விஷயங்கள். ஆனால் ஓட்டு பார்த்தீங்கன்னா அரோராவோட கம்மியாக இருக்குது, சபரியோட கம்மியாக இருக்குது, திவ்யாவோட கம்மியாக இருக்குது. இதுதான் வந்து அவருக்கு வந்த சோதனை. பாவம், இதுக்காக தான் அவர் வந்து மனுஷன் வந்து 20 லட்ச ரூபா வந்துச்சுன்னா பெட்டி எடுத்துகிட்டு போயிடலான்னு ஒரு பிளானை போட்டார். நம்பால் வினோத் வந்து அங்கே ஒரு அதாவது மேடையில் சொல்லியிருப்பாரு, நான் அவங்களுக்குலாம் அல்வா குத்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சமம். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இவங்களால மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23,274 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த சீசன் 9 டைட்டில் வினராக யார் வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.